ஜாம்பிஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்போம். வீடியோ கேம்ஸில் ஆடி இருப்பீங்க, படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஜாம்பிஸுங்கிறவங்க ரியல் லைஃப்பில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காங்க. உண்மையிலேயே நடைபிணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில், டவுனில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டவுனை பற்றி தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் டவுனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஜாம்பிஸ்னா என்ன? இப்போ நீங்க வெளியே பார்க்குற மனித மிருகங்கள் ஒரு வைரஸால பரவும். பாதிக்கப்பட்டவங்களோட மூளையை ஃபுல்லா அட்டாக் பண்ணுது. பாதிக்கப்பட்டவங்க நம்மளை கடிக்காம பார்த்து. ஜாம்பிஸ் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்தா அவங்க உயிரோடு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் ஆரம்பித்து அது அப்படியே எங்கே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு வைரஸ் தாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இறந்து போனவர்கள் மாதிரி செயல்படக்கூடிய ஒருத்தங்களா, பல பேரை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒருத்தங்களா இருக்கிறவங்க தான் ஜாம்பிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவகம்ங்கிறது வந்துருச்சு. படங்களில், கேம்ஸ்லலாம் நம்ம அந்த மாதிரியான ஜாம்பிஸை தான் பார்க்குறோம். அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய கதைக்களமாக இருக்கும். இந்த ஜாம்பிஸ்னு இவங்க காட்டுவாங்க இல்லையா, அவங்க மனுஷங்க மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் மனுஷங்க மாதிரியே நடக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மார்க்கமாக நடப்பாங்க, எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே திருன்னு முடிச்சிட்ருப்பாங்க. நடக்கிறதே ஒரு மாதிரி இறந்து போய் உயிர் வந்த மாதிரி தான் அப்படி நடந்துகிட்ருப்பாங்க. இப்படி நடந்து மற்றவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டு அவங்களும் ஜாம்பியாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த மாதிரியான ஜாம்பிஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அது நிஜத்தில் இருக்கான்னு பார்த்தா இருக்குது, ஆனால் இல்லை. அதாவது ஜாம்பிஸ் மாதிரியே இருப்பாங்க, அதே மாதிரியே நடந்துப்பாங்க, ஆனால் அவங்க ஆக்சுவலாக ஜாம்பிஸ் கிடையாது. ட்ரக் அடிக்ஷனால் பாதிக்கப்பட்ட நபர்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை ஜாம்பிஸ் டவுன் அப்படின்னு மீடியாவில் அதுக்கு பட்டப்பேர் வச்சு அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த டவுன் முழுக்க இதே மாதிரியான மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். அது என்ன நகரம், எங்கே இருக்குது? ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய கென்சிங்டன் டவுன் அப்படிங்கிற டவுன் தான் இந்த டவுன். இங்கே இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேர் ட்ரக் அடிக்ஷன்னால் இப்படி ஜாம்பிஸ் மாதிரியே அலையிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி நிறைய பேர் அங்கேயே நேரடியாக போய் வீலாக்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் ட்ரக்கர் இருக்கார் இல்லையா, அவர் கூட அமெரிக்காவுக்கு போன சமயத்தில் இந்த இடத்துக்கு போய் இங்கே எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறத ரகசியமாக ஷூட் பண்ணி வீடியோவை போட்டிருந்தார். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கூட போய் பார்க்கலாம். இந்த நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறத பார்க்க முடியும். தலை தொங்கி போய் எங்கே நடக்கிறோன்னே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். தரையில் குனிஞ்சு ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏதோ ஒரு மூலையில் எதையோ பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். எங்கே இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோம், யார் அவங்க அப்படிங்கிறதே தெரியாமல் அங்கே போதையின் உச்சத்திலேயே கிடக்கக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம அங்கே அதிகமாக பார்க்க முடியும். இந்த நகரம் முழுக்க பிளாஸ்டிக் பேப்பர் குப்பையாக கிடக்கிற மாதிரி அங்கே நீடில்ஸ் அப்படிங்கிறது கிடக்கும். இந்த ட்ரக் அடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிரஞ்சஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் குப்பை மாதிரி சிதறி கிடந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் மறுபடியும் அந்த குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே அடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி போதை வஸ்துக்களை உட்கொள்கிறது அப்படிங்கிறது அங்கே ரகசியமாகவே நடக்கலை. ஓப்பனாக பல இடங்களில் உட்கார்ந்தே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வீலாக்ஸ் பண்ணவங்களுடைய வீடியோஸ்லேயே நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும். அங்கே இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்களால இந்த ட்ரக்கை விட்டு வெளியில் வரவே முடியல. அந்தளவுக்கு அதை அவங்கள போட்டு அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி பிணைச்சி வச்சுருக்கு. நான் அந்த ட்ரக் பேரை சொல்லாமல் தவிர்க்கிறேன், ஏன்னா அதோடைய வேறு ஏதாவது ஒரு ஃபார்முங்கிறது இங்கே இருக்கலாம், அதை நாம் எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணலாம். அதனால நான் அந்த பேரை நான் சொல்லலை. இந்த ட்ரக் அப்படிங்கிறது குதிரை மாதிரியான விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளுக்காக செலுத்தப்பட வேண்டிய ஒரு ட்ரக். அந்த விலங்குகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு மரத்து போகணுங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்தோட இன்னொரு சில கெமிக்கல்ஸை சேர்த்து ஒரு புது வகையான ட்ரக் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க லோக்கலாக. அந்த ட்ரக்கு தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்கள பயங்கரமான அடிக்ஷனுக்கு கொண்டு போயிருக்கு. வெளியிலே வர முடியாத அளவுக்கான அடிக்ஷனில் அவங்க இருக்காங்க. அதாவது லோக்கலாக அங்கே ஒரு ஐசன்பர்க் இருந்திருக்காப்புல, அந்த ஆள் உருவாக்குற அந்த கெமிக்கல் ஃபார்முலா தான் இந்த நகரத்தையே ஒட்டு மொத்தமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த ட்ரக் கன்சப்ஷனால் அதிக அளவுக்கான க்ரைம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. கேங் வார்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் கேங் பெருசா, உங்கள் கேங் பெருசான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோட்டில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு கிராஸ் பண்ணி போகிறதே சேஃப் கிடையாது. ஏன்னா வண்டி இடிச்சிருன்னு இல்லை, துப்பாக்கியால் சுட்டுருவாங்க அப்படின்னு.
உயிரோடு அங்கே இருக்கிறதே ரொம்ப ரொம்ப லக்கான ஒரு விஷயங்கிற மாதிரியான ஒரு சூழலுங்கிறது உருவாயிருச்சு. 2024 டேட்டா படியே ட்ரக் கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால 1100க்கும் மேற்பட்டவங்க அந்த நகரத்தில் இறந்து போயிருக்காங்க. இந்த ட்ரக் எடுத்துக்கிறதோடு சேர்த்து இருக்கக்கூடிய க்ரைம் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, கேங் வார்ஸ் மாதிரியான க்ரைம் ரேட்டில் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இதோட சேர்க்கப்படலை. அதை சேர்த்தா இந்த எண்ணிக்கைங்கிறது இன்னும் அதிகமாகும். அதோட இது நமக்கு ரெக்கார்டடாக இருக்கக்கூடிய டெத்து, இது மாதிரி ரெக்கார்டே இல்லாமல் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கையும் இருக்குது. அதை நம்ம இதில் சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. இந்த அளவுக்கு நிலைமை மோசமானதுக்கான காரணம் என்ன? இந்த நகரம் எப்போவுமே இந்த மாதிரி போதையின் பிடியில் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு காலத்தில் இந்த நகரம் பெரிய அளவுக்கான தொழில்கள் நடந்த ஒரு நகரமாக இருந்திருக்கு. அமெரிக்காவுடைய ஃபிலடெல்ஃபியாவுடைய முக்கியமான தொழில்துறை நகரமாக இந்த நகரம் இருந்திருக்கு. ஆனால் 1990களுக்கு அப்புறமா இந்த நிலைமை மாறி இருக்கு. இங்கே அதிகமாக ஆட்டோமேஷன் வந்ததுனால தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனவங்க அந்த கஷ்டத்தில் இருந்து மீள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் அடிக்ஷனுக்கு நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நார்மலாக கிடைக்கக்கூடிய போதை வஸ்துகள் இருக்கு இல்லையா, இந்த பவுடர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேரையும் நான் தவிர்க்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான போதை வஸ்துகளை இங்கே புழங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நகரத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரம் அப்படிங்கிறது போதை பவுடர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு நகரமாக மாறி இருக்கு. சரியாக அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை பயன்படுத்தி பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிறது பல பிராண்டுகளால் உருவாக்கப்படுது. அதில் ஒரு சில பிராண்டுகளுடைய ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக மாறுது. இந்த பெயின் கில்லர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெயின் கில்லர்ஸை இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, உங்களுடைய வலிகள் முழுக்க இதில் குணமாகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் கிட்டலாம் இதே மாதிரி கொண்டு போய் அதை சேர்க்குறாங்க. டாக்டர்ஸும் வலின்னு வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த மருந்துகளை எழுதி தராங்க. அதாவது இந்த கெமிக்கல் காம்பவுண்டை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மருந்துகள், பல கம்பெனிஸோடைய மருந்துகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதையே ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பிராண்ட்ஸோடைய ப்ராடக்ட் தான் அதிகமாக செல் ஆகுது. ஆனால் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமலாம் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கியமான சைடு எஃபெக்ட் எதுனா அடிக்ஷன். இந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பித்த உடனேயே இந்த மாத்திரைக்கு அடிமையாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக அமெரிக்க மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த மக்கள், அதாவது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, இப்படி பல பேர் முக்கியமான வேலைகளில் இருந்தவங்க கழுத்து வலி, இடுப்பு வலி அப்படின்னு இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பித்து அதுக்கே அடிக்ட் ஆகி அதிகமாக அந்த மருந்தை எடுத்துக்க ஆரம்பித்து அவங்க லைஃபே மிசரபுளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வாழ்க்கையை தொலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல மக்கள் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா தான் அமெரிக்க கவர்மெண்ட் கண் முழிக்குது. உடனே இந்த பெயின் கில்லர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை உருவாக்குறாங்க. இதை ரொம்ப வெளிப்படையாக விளம்பரப்படுத்தக்கூடாது, டாக்டர்ஸ்லாம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், இந்த மருந்துகள் எடுத்துக்கிறவங்க தினமும் கண்காணிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும், அந்த மருந்தை சரியான அளவில் தான் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்குறாங்க. இந்த மருந்தை யார் கேட்டாலும் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துடக்கூடாது, போன மாதம் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ போய் கேட்டு வாங்குறாங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலே பார்த்துருப்பீங்க, தலைவலின்னு நாமளே போய் ஏதாவது ஒரு மருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். இதே மாதிரி அமெரிக்காவில் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் போய் எடுத்துகிட்டு போய் வாங்கிடக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டுருது. இதுக்கு ஏற்கனவே அடிக்ட் ஆகிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சிரமத்தை உருவாக்குச்சு. ஏன்னா அவங்க அடிக்ஷனில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கான வேலையை எதுவுமே கவர்மெண்ட் செய்யலை, திடீர்னு கட் ஆஃப் பண்ணிருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் போதையிலேருந்து அவங்களால விடுபட முடியல. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கடா மாற்று போதை மருந்துகள் கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேட ஆரம்பிக்கும்போது தரமான போதை மாத்திரைகளும் போதை பவுடர்களும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய கென்சிங்டன் நகரத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு போதை ஹப்பாகவே மாற ஆரம்பிக்குது. அது கென்சிங்டன் நகரத்துடைய முகத்தையே மாற்ற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த போதை பவுடர்கள் கிடைக்கிறதுல நிறைய கட்டுப்பாடுகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அதில் இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசித்து அதுக்கான மாற்று வழியை தேட போய் தான்
இங்கே இந்த மருந்து இருக்கு இல்லையா, இந்த விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்தை எடுத்து இப்படி போதை மருந்தாக பயன்படுத்தலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நகரம் முழுக்கவுமே இப்படி போதை மருந்துக்கு அடிமையானவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. இங்கே இந்த போதை பழக்கத்துக்கே உட்படாத மக்களும் இருக்காங்க. அவங்க நார்மல் லைஃப்பை வாழ்கிறதுக்கே அவ்வளோ சிரமங்களை வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றியுமே இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்களால ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியல. இளம் பருவத்தை தொட்டவர்கள் அத்தனை பேருமே எப்படியாவது தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இதனால் அதிகமாக இருக்கே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே போதை மருந்துக்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து எரிக்கிறாங்க. அந்த எரிக்கிறதுல போதை மருந்துகளும் சேர்ந்து எரியறதுனாலையும் அவங்களுக்கு நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட வருது அப்படின்னு சொல்லியும் கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. சரி, இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது, இந்த போதை மருந்துகள்லாம் வாங்குறதுக்கு காசு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது இன்னும் கொடூரமாக இருக்குது. இந்த போதை மருந்து சீப்பாக இருக்கணும், அப்போ தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனாலேயே இந்த மாதிரி மலிவான மருந்துகள் தயாரிக்கப்படுது. இந்த விலங்குகளுடைய மருந்துகள்லாம் எடுத்து தயாரிக்கிறது இதனால தான். எப்படியா சீப் ரேட்டில் வந்து ட்ரக்கை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சீப் ரேட்டுமே இவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டிங்கிறது குறைவு தான். ஏன்னா இவங்க தான் எந்த வேலைக்கும் போலையே, ஃபுல் டைமாக வந்து போதையிலே இருக்காங்களே. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருட ஆரம்பிக்கிறாங்க. பல கடைகளை உடைத்து அங்கேருந்து பொருட்களை திருடி அதன் மூலமாக காசை சம்பாதிச்சு அந்த காசை வச்சு இந்த போதை மருந்துகளை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியான தொழிலில் ஈடுபட்டும் பணத்தை ஈட்டி அதன் மூலமாகவும் ட்ரக் கன்சப்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. இந்த நிலைமை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், இது இன்னும் சரியாகாத ஒரு சூழலில் தான் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ட்ரக் கார்ட்டல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அதை நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு காரியமாக இருக்குது. அதனாலேயே இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமையை சரி பண்ணுறதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குமே நிறைய முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது வருது உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து. உதாரணத்துக்கு பொது வெளியில் இவங்க வந்து ட்ரக் கன்சப்ஷன் பண்ணுறதுங்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுனாலேயே இங்கே ட்ரக் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு சில இடங்களில் ஒரு பில்டிங் கட்டுவோம், அங்கே வந்து கண்ட்ரோல்டாக ட்ரக் கன்சப்ஷனை வந்து நம்ம செய்கிறதுக்கு அனுமதிப்போம். அப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ட்ரக் அடிக்ஷன்லேருந்து மீட்டுடலாம் அப்படின்னு முயற்சி செய்யலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கண்ட்ரோல்டாக நீங்கள் ட்ரக் சென்டர்ஸை கட்டுறதுங்கிறது நீங்களே லீகலாக வழிவகுத்தது மாதிரி ஆகாதா? அப்போ யார் வேணால் வந்து ட்ரக் அடிக்ஷனில் இங்கே இருக்கலாம், அது லீகலாக தானே இருக்கே அப்படின்னு நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள், அதாவது ட்ரக் அடிக்ஷனில் இல்லாத மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே டாஸ்மாகை நடத்துறதுங்கிறது குடிங்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு இல்லையா, அதே வாதம் தான் அங்கே வைக்கப்படுது. ஸோ இதுக்கு சரியான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். நிலைமை சீக்கிரமாக மாறணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு எழுந்து வரணும், அந்த நகரம் மறுபடியும் ஒரு நல்ல நகரமாக மாறணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம், நினைப்போம். ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக நிலைமை இதே மாதிரி தான் கைமீறி போய்கிட்டே இருக்கும். நம்ம நாட்டிலே சரி, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அந்த நிலைமையை நம்ம சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா நாமளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நகரத்தை இழக்க வேண்டிய சூழல் வரலாம். அதை நடந்துடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை நினச்சி நம்ம சரியாக செயல்படுவோம். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.